ஓம் சாந்தி 12/12/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞானம் மற்றும் யோகத்தின் கூட கூடவே உங்களுடைய நடத்தையும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் பூதங்களை விரட்டக்கூடியவர்கள். கேள்வி: நல்ல குழந்தைகளுக்கு எந்த போதை நிலையாக இருக்க முடியும்? பதில்: பாபாவிடம் இருந்து டபுள் கிரீடம், அதாவது உலகத்திற்கு அதிபதியாகக்கூடிய ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த போதை நல்ல குழந்தைகளுக்கு தான் நிலையாக இருக்க முடியும். ஆனால் உள்ளுக்குள் காமம், கோபம் என்ற பூதங்கள் இருந்தது என்றால் இந்த போதை இருக்க முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறகு தந்தைக்கும் மதிப்பு கொடுக்க முடியாது. எனவே முதலில் பூதங்களை விரட்ட வேண்டும். தன்னுடைய மனநிலையை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். முரளியின் பாடல். இன்று என் மனவாயில் மூலமாக வந்தது யார்? ஓம் சாந்தி. இதன் அர்த்தத்தை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பரம்பிதா பரமாத்மாவிற்கு ஸ்தூல அல்லது சூக்ஷ்ம சித்திரம் இல்லை. இப்போது ஓ பரம்பிதா பரமாத்மா என்று சொல்வது யார்? ஆத்மா. பரம்பிதா பரமாத்மாவிற்கு பரம ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவரு ஆத்மாதான், ஆனால் பரமம். எப்போது பாரலௌகீக பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறார்களோ அப்போது அது ஆத்ம அபிமானி நிலை என்று சொல்லப்படுகிறது. எப்போது தேக அபிமானத்தில் இருக்கிறார்களோ அப்போது தேகத்துடன் சம்பந்தமுடைய தந்தையின் நினைவு வருகிறது. பரமாத்மா ஆத்மாவுடன் தொடர்புடைய தந்தை. இப்போது அவர் வந்திருக்கிறார். ஆக பரம்பிதா பரமாத்மா நிச்சயமாக பார்லௌகீக தந்தை ஆவார். அவரை ஈஸ்வரன் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது சாக்கார் பாபா இருக்கும் போது யாராவது புதுசா வந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆகையில பாபா, நான் கொஸ்டினியர் தயார் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றார். அதுல பரமாத்மா யாரு, உங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு, ஆத்மாவுடைய தந்தை பற்றி தெரியுமா, அப்படிலாம் சில கேள்விகள் இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் கொடுப்பாங்க. குழந்தைகள் எளிதாக புரிய வைப்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானம் சொல்லக்கூடிய குழந்தைகளின் மனநிலை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். சிலருக்குள் ஞானம் மிகவும் நன்றாக இருக்கலாம், யோகாவும் நன்றாக இருக்கலாம். ஆனால் கூடவே நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். யாருக்குள் காமம், கோபம், பேராசை, மோகம், அகங்காரம் என்ற பூதங்கள் இல்லையோ அவர்களுக்குள் தெய்வீக நடத்தை இருக்கும். இவை பெரிய பெரிய பூதங்கள் ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த பூதமும் இருக்கக்கூடாது. நாம் பூதங்களை விரட்டக்கூடியவர்கள். பொதுவாக பேய் விரட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்டெக்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நீங்களே பேயை விரட்டக்கூடியவங்க, உங்களுக்குள்ளே பேய் அல்லது இந்த பூதங்கள் இருக்கலாமா? அலைந்து கொண்டிருக்கும் அசுத்த ஆத்மாக்களை பூதம் அல்லது பேய் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு பாபா காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் என்ற பூதங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு அசுத்த ஆத்மா, ஈவில் சோல் அல்லது அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா யாருடைய உடலுக்குள்ளேயாவது பிரவேசம் செய்தது அப்படின்னா நிறைய தொந்தரவு கொடுக்குது, அவங்க மூலமா நிறைய தவறுகள் நடக்குது. அதுபோல இந்த பூதங்கள், காமக்ரோத மோக பூதங்கள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதுவும் உங்களை பாடுபடுத்தும். ஆகையால எந்த பூதமும் உங்களுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்றார். அந்த பூதங்களை விரட்டக்கூடியவர்களிலும் உஸ்தாத், அதாவது கை தேர்ந்தவர் இருப்பார். அதாவது பேயை விரட்டுறவங்க அப்படின்னு சொல்லுவோம்.
எக்ஸார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கூட சிலர் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் 5 விகாரங்கள் என்ற இந்த பூதங்களை பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் விரட்ட முடியாது. அனைவரின் பூதங்களை விரட்டக்கூடியவர் ஒருவர்தான். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவரும் ஒருவர்தான். ராவணனிடமிருந்து விடுவிக்கக்கூடியவரும் ஒருவர்தான். யாருக்குள்ளாவது கோபம் அல்லது அகங்காரம் இருந்தது என்றால், இவருக்குள் கோபம் என்ற பூதம் இருக்கிறது, அகங்காரம் என்ற பூதம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அனைவரையும் இந்த பூதங்களிடமிருந்து விடுவிக்கக்கூடியவர், லிபரேட்டர், பரம்பிதா பரமாத்மா ஒருவர் ஆவார். குளிரில் எப்படி இன்ஜின் குளிர்ந்து விட்டால் அதை வேகப்படுத்துவதற்காக கரியை போடுவார்கள், அதுபோல் இதுவும் ஞானத்தின் கரியாகும். பரம்பிதா பரமாத்மா அனைவரையும் விட பெரியவர். கடைசியில் அனைவரும் அவருக்கு சலாம் போட வருவார்கள், அதாவது வணங்குவதற்காக வருவார்கள். பாபா விஸ்வத்திற்கு அதிபதியாக்குகிறார். இந்த போதை வெளியே சென்றதும் காணாமல் போய்விடுகிறது. நாம் பாபாவிடமிருந்து டபுள் கிரீடத்தின் ஆஸ்தியை ஏன் அடையக்கூடாது? இது நல்ல குழந்தைகளின் போதை. அதாவது பாபா வந்து நீங்க உலகத்திற்கே அதிபதியாக போறீங்கன்னு சொல்லும் போது கேட்பாங்க. சிலருக்கு வந்து நினைவிருக்கும், சிலர் வெளியே போன உடனே மறந்து போயிடுறாங்க, அந்த போதை காணாமல் போயிடுறது அப்படின்றார். ஆனா சிலர் மறக்க மாட்டாங்க. இல்லறத்துல இருந்தாலோ, வேலைக்கு போனாலோ, தொழில் செய்துட்டு இருந்தாலோ, பாபாவிடமிருந்து டபுள் கிரீடத்தின் ஆஸ்தியை ஏன் நாம அடையக்கூடாது? நாம கூட அடையணும் அப்படின்ற அந்த நினைவு இருக்கும். ஆகையால அவங்க எங்க இருந்தாலும் அந்த போதையில இருப்பாங்க, முயற்சி செய்வாங்கன்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். பாபாவிடம் அனைத்து விதமான செய்திகளும் வருகிறது. உள்ளும் புறமும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். சிலர் வெளியில் உண்மையாக, உள்ளே பொய்யாக இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு புயல் வருகிறது. பாபா, எனக்கு காமத்தின் புயல் வந்தது, ஆனால் தப்பித்து விட்டேன் என்று எழுதுகிறார்கள். ஒருவேளை எழுதவில்லை என்றால், ஒன்று தண்டனை கிடைக்கும், இரண்டாவது அந்த பழக்கம் அதிகரித்து கொண்டே போகும், கடைசியில் விழுந்து விடுவார்கள். ஆகையால நம்ம பாபாவிடம் உண்மையாக இருந்தோம், என்ன நடந்தாலும் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம உண்மை சொன்ன காரணத்தினால தண்டனையும் குறையும். அதே நேரத்துல மீண்டும் அந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு பாபா சக்தியையும் கொடுப்பார். குழந்தைகளே, உங்களுடைய எதிர்காலத்தை உயர்ந்ததாக உருவாக்கி கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். இல்லையென்றால் கல்ப கல்பத்திற்கும் பதவி குறைந்துவிடும். இரவு வகுப்பு 11/1/1969. எல்லையற்ற தந்தை வந்து புரிய வைக்கிறார், தன்னுடையவர்களாக ஆக்குகிறார், ராஜ்ய பதவிக்காக கற்பிக்கிறார், தூய்மையாகவும் ஆக்குகிறார். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். நாம் அவருடைய குழந்தைகள் என்றால் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி அடைகிறோம். எத்தனை குழந்தைகள் இருக்கிறீர்கள், தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். பாபாவின் நினைவினால் தூய்மையாகவும் ஆகிவிடுவீர்கள். பிறகு உங்களுக்கு மறுபிறவி இந்த ராவண ராஜ்யத்தில் இருக்காது, ராம ராஜ்யத்தில் இருக்கும். பாபா சங்கம யுகத்தில் வந்துதான் எல்லையற்ற பள்ளிக்கூடத்தை திறக்கிறார். அதில் எல்லையற்ற பதவி அடைவதற்காக எல்லையற்ற படிப்பு படிப்பிக்கப்படுகிறது. ஆத்மாவில்தான் அனைத்தும் பதிவாகிறது என்று பாபா புரிய வைக்கிறார். நாடகத்தின் திட்டப்படி நம்முடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் ராஜாவாக, சிலர் ராணியாக ஆகுவார்கள். கடைசியில் முயற்சியின் ரிசல்ட் வெளிப்படும்.
பிறகு மாலை உருவாகும். இப்போது குழந்தைகளுக்கு கர்மத்தின் மீது கவனம் இருக்கிறது. பொதுவாக தாய் தந்தை என்ன செய்கிறார்களோ அதை குழந்தைகளும் கற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது நீங்கள் உயர்ந்த கர்மம் செய்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி பிறவியின் படிப்பு. இதில் யார் தேர்ச்சி அடைவார்களோ அவர்கள் புதிய உலகம் சத்தியுகத்திற்கு சென்று விடுவார்கள். அதாவது பாபாவை நினைச்சா மட்டும் போதாது, சக்கரத்தினுடைய ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். கால சக்கரத்துல நம்ம எங்கே இருக்கிறோம், எங்க போகணும் என்ற விஷயத்தை உணர்ந்தால்தான் முயற்சியை செய்ய முடியும். ஆகையால பாபாவையும் நினைக்கணும், தூய்மையாகணும், அதே நேரத்துல சக்கரத்தையும் தெரிஞ்சுக்கணும். நிச்சயத்தில்தான் வெற்றி இருக்கிறது என்று பாடப்பட்டிருக்கிறது. நமக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்று அன்பு புத்தியுடைய குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு முன்னேறி செல்வீர்களோ அவ்வளவு உங்களுடைய பிரபாவம் வெளிப்படும். நீண்ட காலம் ஒரு விஷயத்துல முயற்சி செய்யும் போது ஒரு டைம் வரும்போது அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க இல்லையா? அதுபோல நீங்களும் ஒரு காலம் வரும்போது ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்றார். மேலும் குஷியின் அளவும் அதிகமாகும். ஒருவேளை அவர்கள் புதிய பிறவி எடுத்தாலும் அங்கேயும் ஷோ செய்வார்கள். அதாவது இங்க யார் நல்ல முயற்சி செய்து சேவை செய்து ஃபேமஸாக இருப்பாங்களோ அவங்க இன்னொரு ஷெரீரம் எடுத்தாலும் அங்கேயும் அவங்க ஃபேமஸாக தான் இருப்பாங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உண்மையான மனதுடன் தந்தைக்கு தன்னுடைய சமாச்சாரத்தை சொல்ல வேண்டும். எதையும் மறைக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இப்போது திரும்பி செல்ல வேண்டும். எனவே அஷரீரியாகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சும்மா இருக்க வேண்டும். வரதானம், என்னுடையதை உன்னுடையதாக மாற்றி பறக்கும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். இந்த அழியக்கூடிய உடல் மற்றும் பணம், பழைய மனம் என்னுடையது இல்லை, தந்தைக்கு கொடுத்தாகிவிட்டது. முதல் சங்கல்பமே இதுதான் செய்தீர்கள். அதாவது அனைத்தும் உன்னுடையது என்று செய்தீர்கள். இதில் தந்தைக்கு எந்த லாபமும் இல்லை, உங்களுக்கு தான் லாபம். ஏனென்றால் என்னுடையது என்று சொல்வதினால் மாட்டிக்கொள்கிறீர்கள். மேலும் உன்னுடையது என்று சொல்வதினால் விடுபட்டு விடுவீர்கள். என்னுடையது என்று சொல்வதினால் சுமையுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மேலும் உன்னுடையது என்று சொல்வதினால் டபுள் லைட் ட்ரஸ்டி ஆகிவிடுகிறீர்கள். எதுவரை ஒருவர் லேசாகவில்லையோ அதுவரை உயர்ந்த நிலை வரை சென்று சேர முடியாது. லேசாக இருப்பவர்கள்தான் பறக்கும் கலையின் மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்கிறார்கள். லேசாக இருப்பதில்தான் ஆனந்தம் இருக்கிறது. ஸ்லோகன், யார் மீது எந்த ஒரு மனிதனும் அல்லது இயற்கையும் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடிவதில்லையோ அவர்கள்தான் சக்திசாலி ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை. இன்றைய காலத்தில் முழு உலகமும் பெயர், புகழ், மரியாதை என்ற மாயாவின் வலையில் மாட்டிக்கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை அந்த வலையிலிருந்து விடுவிப்பதற்காக முதலில் சுயம் தன்னை அந்த சூட்ச்ம வலையிலிருந்து விடுபடுத்துங்கள். முதல்ல நீங்க உங்களை விடுபடுத்திக்கோங்க. நீங்க விடுபட்டால்தான் மற்றவங்களையும் விடுவிக்க முடியும். உங்க கைகளையே யாரோ கட்டி போட்டிருக்காங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்கள எப்படி விடுவிப்பீங்க? ஆகையால நீங்க முதல்ல ஃப்ரீ ஆகுங்க அப்படின்றார். சங்கல்பம் மற்றும் கனவிலும் கூட மாயாவின் யுத்தம் இருக்கக்கூடாது.
அதாவது கோல்டு வார் சொல்லுவாங்க இல்லையா? உள்ளுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அதுபோல அந்த மாரி சூக்ஷ்ம யுத்தம் கூட இருக்கக்கூடாதுன்றார். அதுல இருந்து கூட நீங்க விடுபடணும். எந்த ஒரு பொருளும் கண்டுக்க கூடாது. சூக்ஷ்ம ஆசைகளிலிருந்து விடுபட்டு, ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.